எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ வந்தா வெட்டுவோம் இந்த ஒரு சலூனுடைய 58வது கிளையை நான் திறந்து வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக முக்கியமாக இந்த நேரத்தில் என் கூட பங்காற்றிருக்கக்கூடிய நகர செயலாளர் அவர்களையும், சேர்மன் அவர்களையும், ஒன்றிய செயலாளர் அமிர்தலிங்கமன்னன் அவர்களையும், இன்ஜினியர் செந்தின் அவர்களையும், விக்கி அவர்கள் மற்றும் பாரதி, என்னுடைய கழக உடன்பிறப்புகள், அதை சார்ந்து இந்த கடையினுடைய உரிமையாளர் சக்திவேல் மற்றும் இந்த நிறுவனத்துடைய சிஇஓ அகில், இங்கே எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இந்த நிறுவனத்துக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் ஒரு கிளையை நடத்துவதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி யாரும் சரியான முறையில் வேலை செய்வதோ இல்லை அதன் மேலே கவனம் செலுத்துவதோ ரொம்ப கஷ்டமான நேரங்களில் இருக்கும்போது ஒரு 58 கிளைகள் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் அவங்களால திறக்க முடியுதுன்னு சொன்னால் அந்த தொழிலிலும் அதை செய்யக்கூடிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நாணயமும் நேர்மையும் தான் காரணம். மென்மேலும் இந்த வளர்ந்தா வெட்டுவோம் வந்தா வெட்டுவோம் அப்படிங்கிற இந்த சலூன் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் நான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னேன்னா, டெஃபினட்டாக வந்தா வெட்டுவோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வர முடியும். அதனால தான் வளர்ந்தா வெட்டுவோம் வந்தாலும் வெட்டுவோம். ஸோ அந்த கடைக்கும் அந்த உரிமையாளருக்கும் அவங்களை சார்ந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சலூன் கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்து இந்த சலூன் கடையை திறந்து மேலும் மேலும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் தம்பி சக்திவேல் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அகில் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை திறந்த அருமை சகோதரர் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தாளர் அருமை தம்பி வெங்கடேஸ்வரா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரி வெண்ணிலா கோதண்டம் அவர்களுக்கும், இன்ஜினியர் செந்தில் அவர்களுக்கும், தென்னிந்திய மகாசன சங்க தலைவர் அருமை தம்பி சரவணர்களுக்கும், தம்பி சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்து பங்காற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் மேலும் இந்த நிறுவனம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி சிறப்பான முறையில் நடைபெறும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர என்னுடைய ஒத்துழைப்பும் என்றும் தருவோம் என்று கூறி வாய்ப்பு கண்டு விடைபெறுகிறேன். இந்த வந்தா வெட்டுவோம் இந்த 58வது கிளையை திறந்து வைத்த எங்களது ஆசான், எங்கள் கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் வழிகாட்டி, கடலூர் மாவட்டத்தை எஃகு கோட்டையாக மாற்றிக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களின் நம்பிக்கை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரம், எங்களை அன்போடும் அரவணைப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் எங்களது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் மகனும் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் தாளாளர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எப்பயுமே சாமியில் முதல் கடவுள் கணேசன், அவருடைய குடும்பத்திலேருந்து எங்கள் மந்திரியோட குடும்பத்திலேருந்து செஞ்சாங்கன்னாவே எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். எங்கள் மந்திரி திறந்து வைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த திட்டக்குடி நகராட்சி ஆனதுக்கு பல இதை எங்கள் மந்திரி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மாதிரி இது இந்த நகராட்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டப்புக்கு இந்த வந்தா வெட்டுவோங்கிற கடை இப்போ வந்திருக்கு. இன்னும் வார்டுலாம் பெருசாக்கி நகராட்சிக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சு நகராட்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை நிறுவனம் செய்த திருவாளர் சக்தி, அவருக்கு உறுதுணையாக இருந்த அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க அண்ணன் தம்பி, அவர் சண்முகத்துக்கு உறுதுணையாக இருந்த அவங்க சமுதாயத்தை சேர்ந்த சரவணன், சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்கள்லாம் அரசாங்க வேலையை எதிர்பார்க்காம தனியார் பணியை நோக்கி தன்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறதுக்காக அவங்க இந்த வந்தா வெட்டுவாங்கிறத இணைஞ்சு அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க வழி அமைச்சிருக்காங்க. எங்களுடைய அமைச்சர் கூட மாபெரும் 1 லட்சம் பேருக்கு இது வரைக்கும் தனியார் வேலை வாய்ப்பு துறையில் 1 லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அரசாங்கத்தையே வேலை கேட்கக்கூடாது, அவங்களால முடிஞ்சதை செய்யணுங்கிறதுக்காக தளபதியார் அவருடைய ஆணைக்கிணங்க எங்கள் அமைச்சர் செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் அமைச்சருடைய பையன் வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் தாளாளர் இளைஞர்கள் சுயமாக சம்பாதிக்கணும், சுயமாக செய்யணுங்கிறதுனால இதை அழைச்ச உடனே தலைமையேற்று திறந்து வச்சுருக்காங்க. இந்த வந்தா வெட்டுவோம் மேலே மேலே வளர்ந்து இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் இன்னும் திறக்கணும், அவங்க நல்லா பேர் வாங்கணும், நல்ல சேவை இருக்கணும், மக்கள்கிட்ட நல்லா மக்கள் மனதில் இடம் பிடிக்கணுங்கிறது கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறுவனம் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். To everyone, first of all, congratulations to my brother for the successful opening, grand opening,
உங்களோடது ஃபர்ஸ்ட் டைம் இது எங்கள் ஏரியாவில் இப்படி வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பீக் லெவல் ஆஃப் சக்ஸஸ் வரணும். இது மென்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உமன்ஸ்க்கும் நல்லா பாப்புலரிட்டிக்காக வரணும். வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் டீம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், நான் வந்து சக்திவேல். எல்லாரும் மாதிரி நானும் ஒரு வேலையில்லா பட்டதாரி தான். யூனிக்கான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடலில் ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸோட பயணம். அந்த இடத்துல 2022 ஏப்ரலில் தான் இந்த வந்தா வெட்டுவோம் அப்படிங்கிற சலூனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாகவே நான் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களோட சக்ஸஸ் ரேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் தான் நான் சலூன் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அட்வான்ஸே நான் இவங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் ஏகப்பட்ட டீ ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து என்னென்னமோ ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் அதில் ஓப்பனிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே லெவலில் க்ளோசிங்கும் இருக்குது. 55 பிராண்ட் 55 சலூன் 55 இடத்துல அவுட்லெட் போடுறாங்கன்னா பின்னாடியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வர அவுட்லெட்டோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்துச்சு. அது இவங்களோட பிராண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட ஒரு தேடலாக இருந்துச்சு. அந்த மாதிரி நான் போகையில் மேக்ஸிமம் நான் இவங்களோட சலூன் க்ளோஸ் பண்ணி நான் எங்கேயுமே கேட்கல. நல்லா ஹையாக போனாலும் சரி, ஆவரேஜாக போனாலும் சரி, க்ளோசிங் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு கேள்விப்படல. 58 பிரான்ச் இதுனா அது வெறும் ஷார்ட் பீரியடில் 20ல் ஆரம்பித்து 23க்குள்ளே இந்த அளவுக்கு 58 பிரான்ச் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சேசிங்கு. இதில் பக்கத்தில் நம்ம ஊரோட பக்கத்துலேயே திட்டக்குடி, இது பக்கத்தில் அரியலூர், ஸ்ரீரங்கம் அப்படின்னு பக்கத்துலேயுமே இருக்குது. இந்த ஊர்லேயுமே நான் நேராக போய் என்கொயரி பண்ணி இங்கேருந்து சென்னை போய், சென்னை ஒரு 3-4 தடவை போய் அங்கேருந்த எல்லா பிரான்ச்சுக்குமே நான் சலூனுக்கு சர்வீஸ் பண்ணுற கஸ்டமராகவே போய் தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸோட சிஇஓ மிஸ்டர் அகில் அவரை மீட் பண்ணி பேசி அவரோட பேசினதுக்கப்புறம் இதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஊராச்சே, இந்த ஊரில் எப்படி ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நம்ம இதில் மேலே ஏறி வர முடியும் அப்படின்ற யோசனைலாம் இருந்துச்சு. தாராளமாக பண்ணுங்க, நீங்கள் நீங்கள் ஒரு இன்ஜினியர் அதுக்காக இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, இதை செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலன் கொடுக்கும், சொசைட்டியில் ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவரோட எண்ணம் அப்புறம் என்னோட சர்ச் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அடைச்சி இன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப காலம் நான் யோசிச்சிருக்கேன். ஃபைனலாக சரி ஆரம்பிப்போம், என்னைக்கு ஆரம்பித்தாலும் நம்ம செஞ்சாதான் இது முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு ஆரம்பித்து முடிச்சிருக்கேன். இதுக்கு நான் மிஸ்டர் அகில் அவருக்கு தான் ரொம்ப 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 நன்றி. அவருக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப பேக் போனாக இருந்திருக்காரு. அவர் கேட்டப்போ என்னால் காசு கொடுக்க முடியலன்னா கூட மெட்டீரியல்ஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் எனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, நம்ம திட்டக்குடியில் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குன்னு அட்டன் பண்ணுங்க. நம்ம சர்வீஸ் பற்றி கூகுளில் ரேட்டிங் கொடுங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை விட பெட்டராக எங்களோட சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு நான் இங்கே உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வந்தாட்டம் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் டே செலிப்ரேஷன் இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கடலூர் மாவட்டம், நான் சொந்த மண்ணான கடலூர் மாவட்டத்தில் நீங்கள் இருக்கேன், திட்டக்குடி. ஸோ நம்மளுடைய இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய ட்ரீம்ஸ் கனவான நாள். ஏன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் நான் பிறந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சக்தி. அவருக்கு வந்தாகட்டும் ஃபேமிலி சார்பாக நான் வந்து அவரை வெல்கம் பண்ணிக்கிறேன். இவர் வந்து பிஃபோர் ஒரு விஐபியாக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் அவுட்டட் பிராண்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு. வந்தா வெட்டுவோம் மென்ஸ் சலூன் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திட்டக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சலூனே இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திட்டக்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாகட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி திட்டக்குடியில் நிறைய கால்ஸ் வந்துருச்சு, திட்டக்குடியில் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்தாகட்டும் உங்களுக்காக நம்ம ட்ரெண்டிங் சலூனை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்தாகட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன நீங்களே வந்து பாருங்கள். வந்தாகட்டும் இப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்தாகட்டும் வாங்க வந்து பாருங்கள். வந்தாகட்டும் வந்து பாருங்கள்.